இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. கடாயில் ஊற்றிட்டு இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வதங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பாதி வெங்காயம் எடுத்து வச்சுக்கேன். பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம். அந்த பாதி வெங்காயத்தையும் இது கூடவே ஆட் பண்ணியாச்சு. வெங்காயம் வதங்கினோடனே நம்ம வெண்டைக்காவை ஆட் பண்ணி, வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்து வச்சுக்கோம். பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோம். நல்லா க்ளீன் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோம். அதே மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் ஆட் பண்ணினே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த பச்சை வாசனை போகும். மிளகாய்த்தூள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் போடுவேன் மிளகாய்த்தூள். இப்போது மிளகாய்த்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தூள் பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. அப்படியே கொஞ்சோண்டு ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன். நம்ம ஆயில் விட்டு விட்டு கலர்னா தான் நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கு தான் நம்ம ஒரேடியாக மொத்தமாகவும் விட்டக்கூடாது. ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடணும். அப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி மூடி அதை எடுத்து நம்ம கலரி விடணும். அப்போ தான் நல்லா வேகும். இப்போ தட்டு எடுத்து பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். மறுபடியும் கொஞ்சோண்டு ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியே நம்ம விடக்கூடாது. தண்ணி விட்டால் சீக்கிரமாக வேகாது. அது இல்லாமல் பிசு பிசுன்னு ஆகிடும். நம்ம தண்ணி விடாமல் இப்படியே தான் மிக்ஸ் பண்ணி தான் அதை வேக வைக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வெண்டைக்காய் வெந்துச்சா பார்க்கலாம். நம்ம பாருங்கள், பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்துட்டு வெண்டைக்காய். நல்லா வெந்துச்சு. கலரி விட்டுக்கலாம். வெண்டைக்காய் வந்து நம்ம ரொம்பவும் வந்து வேக வைக்க தேவையில்லை. ஈஸியாக சீக்கிரமாகவே வெந்துடும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டணும், இன்னும் கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும் அப்படின்னா வேக வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம இப்படி சாப்பிட்றது தான் நம்மளுக்கு வந்து ஹெல்த்து. ரொம்ப வெண்டைக்காய் வதங்கிச்சுன்னா வந்து அந்த ஹெல்த்து வந்து நம்மளுக்கு கிடைக்காது. டேஸ்ட் வேணுன்னா கிடைக்கும். நம்மளுக்கு வந்து டைரெக்டாக இந்த வெண்டைக்காயில் இருக்க அந்த ஹெல்த்து நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போதே ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. ஆஃப் பண்ணியாச்சு. வெண்டைக்காய் வந்து ரொம்ப நல்லது. வெண்டைக்காய் வந்து ரொம்ப நல்லது. குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து வீக்லி ஒரு டைமாவது வெண்டைக்காய் செஞ்சு கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஞாபக சக்தி வந்து நல்லா கூடும். நல்லா படிக்கிறதுக்கு நல்லா வந்து யூஸ் ஆகும் வெண்டைக்காய். எக்ஸாம் டைம் அந்த டைம்லலாம் நீங்கள் வெண்டைக்காய் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க படிக்கிற விஷயத்தெல்லாம் வந்து மறக்காமல் அதை வந்து ஞாபகம் வச்சுப்பாங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வீக்லி ஒரு டைம் வந்து வெண்டைக்காய் செய்யுங்க. அதுமாதிரி ஞாபக சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களும் வெண்டைக்காய் வந்து எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் பொரியலாவோ இல்லை சாம்பாரில் போட்டோ காரக்குழம்புல போட்டோ அப்படியோ எடுத்துக்கலாம். ரொம்ப வதக்கக்கூடாது வெண்டைக்காய். இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். பாருங்கள்,
இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை. இந்த ஸ்டேஜ் ஓகே. ரொம்ப வதக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ஆனால் வெண்டைக்காவுடைய அந்த சத்து வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்காது. இந்த ஸ்டேஜில் இறக்குனா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து வெண்டைக்காயில் இருக்க அந்த சத்து எல்லாமே நம்மளுக்கு டைரெக்டாக கிடைக்கும். ஞாபக சக்தி ரொம்ப ஞாபகம் கம்மியாக இருக்குது அப்படின்னா வெண்டைக்காய் வந்து வீக்லி 2 டைம் கூட எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் அவ்வளோ வந்து நல்லது. ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.